My dear students, this is class 12 maths exercise 10.7ல question number 11 போட போகிறோம். நல்லா கவனிங்க. இங்கே dy by dx ஓட x plus a இருக்கு இல்லையா, அப்போ என்டையர் ஈக்குவேஷனை நான் x plus a வால் டிவிஷன் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்னா இந்த இடத்துல x plus a வந்து டிஸப்பியர் ஆகிடும். ஸோ dy by dx மைனஸ் 2 கடியில் ஒரு x plus a ஈக்குவல் டு x plus a பவர் 4 கடியில் ஒரு x plus a. இங்கே பாருங்கள், இது பவர் 1, இங்கே பவர் 4 இல்லையா. ஸோ அப்படியே கேன்சல் பண்ணிவிட்டு இதை பவர் 3 ஆக்கிட்டோம்னா முடிஞ்சது. ஸோ இங்கே ஒரு ஒய் போடல பாருங்கள், இந்த ஒய் இங்கே போட்டுக்கலாம். அப்போது இது வந்து நமக்கு ஃபார்மேட்டுக்கு வந்தாச்சு. அதாவது dy by dx மைனஸ் 2 by x plus a தான் நம்மளோட py. சரியா போச்சா? இப்போ இது வந்து x plus a பவர் 3 தான் நம்மளோட q. ஓகே, ஸோ p அண்ட் q நமக்கு கிடைச்சிடுது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா e பவர் இன்டகிரல் ஆஃப் pdx ஈக்குவல் டு e பவர் இன்டகிரல் ஆஃப் மைனஸ் 2 பை எக்ஸ் ப்ளஸ் ஏ டிஎக்ஸு. ஓகே, இப்போ இந்த மைனஸ் 2 வெளியே போயிடும். மைனஸ் 2 இ பவர் மைனஸ் 2 வெளியே போயாச்சு, 1 பை எக்ஸ் ப்ளஸ் ஏ டிஎக்ஸு. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஏக்கு லாக் எக்ஸ் ப்ளஸ் ஏன்னு வரும். வெளியே ஒரு மைனஸ் 2 இருக்கு இல்லையா. ஸோ லாக் எக்ஸ் ப்ளஸ் ஏ. இப்போது இந்த 2 என்ன ஆகும், இதுக்கு பவராக போயிடும். கரெக்டாக? அதாவது மைனஸ் 2 வந்து லாகரிதமில் எக்ஸ் ப்ளஸ் ஏவோட பவராக மாறிடும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இ பவர் லாக் எக்ஸ் ப்ளஸ் ஏ பவர் மைனஸ் 2. இப்போ ஈக்கு லாக்கு கட் பண்ணிடலாம். ஈக்கு லாக் கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஆன்சர் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஏ பவர் மைனஸ் 2. ஓகே, நவ் required சொல்யூஷனுக்கு வரும். y e power integral of pdx equal to integral of q e power integral of pdx dx plus c. ஓகே, y இது என்ன, x plus a power minus 2 இதுக்கு பதிலாக equal to q யார் பாருங்கள், x plus a whole cube, x plus a whole cube into x plus a minus 2, அதாவது இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் dx plus c. ஓகே, 3ல் 2 கழிச்சிட்டோம்னா 1 தான் வரும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இதை வந்து நம்ம கீழே போட்டுக்கலாமா, அதாவது y கடியில் போட்டுக்கலாமா. y கடியில் எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்னு போடலாம். அதாவது இந்த பவரை நான் பாசிட்டிவ் ஆக்கிட்டேன், கீழே எடுத்துக்கினேன். ஈக்குவல் டு இங்கே என்ன வரும், 3லேருந்து 2 கழிச்சோம்னா பவர் 1, அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஏ பவர் 1 டிஎக்ஸு ப்ளஸ் சி. இப்போ பாருங்கள், இது லீனியர் ஃபேக்டர் தானே. அப்போ ஏ வந்து கான்ஸ்டன்ட் மாதிரி, அப்போது பவரோட ஒன்று ஆட் பண்ணணும், அதையே நம்ம கீழே போடணும். அப்போது ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் ஏக்கு பவர் 1 ஆட் ஆகிடும், அதே நம்பர் கீழே போடணும், ப்ளஸ் சி. ஓகேவா? நவ் இந்த 2வை இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயரை இந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ 2 இன்ட்டு ஒய் 2y எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஏ பவர் 4 ப்ளஸ், இப்போ பாருங்கள் இங்கே எல்சிஎம் எடுத்துருக்கணும் இல்லையா. அப்போ இங்கேயும் ஒரு 2 வரும், இது கடியில் 1 இருக்கிற மாதிரி அர்த்தம், ப்ளஸ் 2c. ஓகே, அப்போது இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தது இந்த 2 டேர்மும் பெருக்கணும் இல்லையா. எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இங்கேயும் வரணும். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட புக் ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.